வாத்தியார் கேக்குறாரு, தாஜ்மஹாலை யார் யாருக்காக கட்டினார்னு. பையன் சொல்றான், தாஜ்மஹாலை கொத்தனார் சுற்றுலா பயணிகளுக்காக கட்டினார்னு. வாத்தியார் தெரிச்சு ஓடிட்டாரு. படிக்கிறதெல்லாம் வேஸ்ட், படிச்சா வேலை இல்ல, படிச்சா சோறு இல்ல, என்ஜினியரிங் படிக்கிறவனுக்கு பொண்ணே இல்லைன்னு கிரியேட் பண்ணிக்கிட்டே போறாங்க. படிக்கிறவன் வெறும் ஸ்டூடெண்ட் இல்ல, லீடர். ஐயா, நான்லாம் என் ஸ்கூல் நேம மனப்பாடம் பண்றதுக்குள்ளேயே 8th வந்துடுச்சு. அப்புறம் 8th இருந்தே 10th படிச்சு, 10th இருந்தே 12th படிச்சு, ஒரு வழியா பப்ளிக்க முடிச்சு. அப்பாடா அப்படின்னு மூச்சு விட்டா, என்னப்பா மூச்சு விடுற, ஓடு 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 காலேஜுக்கு ஓடுன்னு துரத்தி விடுவாங்க. அங்க போனா புதுசு புதுசா பல பிரச்சனை. அதுல ஃபர்ஸ்ட் பிரச்சனையா நம்ம கூட சுத்துற நம்ம ஃப்ரெண்டு தான். அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஒரு வழியா படிச்சு முடிச்சு, அப்பாடா நம்ம படிச்சு முடிச்சிட்டோம், இனிமே நம்ம லைஃப் செட்டில் தான் நினைச்சா, இந்த மாதிரி ஒரு 3 பேர், எதுக்குப்பா படிச்சிங்க, படிப்பறிவுலாம் வேஸ்ட், பட்டறிவு தான் பூஸ்ட்னு கதை சொல்ல வந்துடுறாங்க. ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, அவங்க ஏன் படிச்சாங்கன்னு. பொதுவா படிச்சவன் சொல்ற பதிலுக்கும் படிக்காதவன் சொல்ற பதிலுக்கும் வித்தியாசம் இருக்கு. எங்க தாத்தா கிட்ட கேட்டேன், தாத்தா துப்பாக்கியை கண்டுபிடிச்சது யாருன்னு. அவரு சொன்னாரு வெள்ளக்காரன்னு. சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்து அப்பா கிட்ட கேட்டேன். அவரு சொன்னாரு AR முருகதாஸ்ன்னு. சரி, இந்த தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ட்டு. அடுத்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் கிட்ட கேட்டேன். அவன் சொன்னா திருவள்ளுவர்னு. என்னடா சொல்ற, எப்படான்னு கேட்டா அவன் சொல்றான், அவர் ஒரு குரல்லையே சொல்லியிருக்காரு, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலைன்னா. நான் சாக்காயிட்டேன். ஒரு வாத்தியார் கேக்குறாரு, தாஜ்மஹாலை யார் யாருக்காக கட்டினார்னு. பையன் சொல்றான், தாஜ்மஹாலை கொத்தனார் சுற்றுலா பயணிகளுக்காக கட்டினார்னு. வாத்தியார் தெரிச்சு ஓடிட்டாரு. ஸ்கூல்ல சத்துணவு போடுறவங்கள என்னன்னு சொல்லுவோம், ஆயாமான்னு. இதுவே படிச்சுட்டு ஹோட்டல்ல சமைச்சா அது பேர் செஃப். அங்க போய் ஆயாமான்லாம் சொன்னா அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. ஏன்னா படிப்பறிவுக்குன்னு தனி வேல்யூ இருக்கு. இன்னைக்கு இங்க இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா இதுக்கு காரணமும் படிப்பறிவு தான். அடுப்படியை விட்டு படிப்பறிவை தேடி வந்ததால தான் இன்னைக்கு எல்லா துறையிலையும் பெண்கள் இருக்காங்க. கேட்டா, சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா, காமராஜர் படிச்சாரா, பில் கேட்ஸ் படிச்சாரா, அவரு படிச்சாரா, இவரு படிச்சாரான்னு ஒரு 10 பேர் சொல்லுவோமா? 10 பேருக்கு மேல ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். படிக்காம சாதிச்சுவங்க 10 பேர் இருக்காங்கன்னா, படிச்சு சாதிச்சுவங்க 1,00,000 பேர் இருக்காங்க. காமராஜர் படிக்காத மேதைன்னு சொல்றோமே, ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, படிக்காத மேதை ஏன் படிப்புக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஏன்னா படிக்காத நம்மளாலேயே இவ்வளோ செய்ய முடியுதுன்னா படிச்சவன் இன்னும் எவ்வளோ செய்வாங்கிற கனவு தான். படிப்பை வெறும் மார்க்குக்காகன்னு பார்த்தா பயமா தான் இருக்கும். அடுத்த வேளை உணவு இருக்கான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஏழ்மை நிலையிலையும் ஒரு தாய் தன்னோட மகனை படிக்க வைக்கிறா. ஏன்னு கேட்டப்போ அவங்க சொல்றாங்க, பணத்தை கூட கையேந்தி பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் படிப்பை யாரிடமும் கையேந்தி பெற முடியாது. என் மகன் யாரிடமும் கையேந்த கூடாது என்று சொன்னால் அந்த தாய். படிக்கிறதெல்லாம் வேஸ்ட், படிச்சா வேலை இல்ல, படிச்சா சோறு இல்ல, என்ஜினியரிங் படிக்கிறவனுக்கு பொண்ணே இல்லைன்னு கிரியேட் பண்ணிக்கிட்டே போறாங்க. படிக்கிறவன் வெறும் ஸ்டூடெண்ட் இல்ல, லீடர். அதனாலதான் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் மாணவர்களையே தேடி போனாரு. ஏன்னா அவரு ஆழமா நம்பினாரு, இந்தியாவோட வெற்றியே படிக்கிற இளைஞர்கள் கையில தானு. ஐயா, வாழ்க்கையில பிறப்பு இறப்பு இது 2க்கும் இடையில ஒரு சின்ன கேப்பு. இதுலயும் பட்டுதான் கத்துக்கணும்னா ஆயுசு பத்தாது. நீ எவ்வளவு கற்றாய் என்பது முக்கியம் அல்ல, நீ கற்றதில் எவ்வளவு தூரம் நடக்கிறாய் என்பதுதான் முக்கியம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.